நமஸ்கார் நேயர்களே. ஓம் காகத் வஜாய வித்மஹே கட்கஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத். ரொம்ப பிரசித்தி வாய்ந்த விசேஷமான சனி காயத்ரி. இந்த காயத்ரியை டெய்லி நம்ம வெளியில் போகிறதுக்கு முன்னாடி முடிஞ்சதுன்னா 51 தடவை இல்லை 108 தடவை வீட்டில் பாராயணம் பண்ணிட்டு வெளியில் போங்க. பாராயணம்னு தப்பா நான் சொல்லிட்டு போங்கன்னு சொல்கிறேன். இந்த மந்திரத்தை சனி காயத்ரியை 108 தடவை டெய்லி சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ரொட்டீன் லைஃப்பை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக சனியோட ஆசீர்வாதமும் அனுகிரகமும் உங்களுக்கு நல்லபடியாக இருக்கும். விருச்சிக ராசி நேயர்களுக்கு வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, கடந்த 2.5 வருஷ காலமாக நீங்கள் அர்த்தாஷ்டம சனியோட பிடி காலகட்டத்தில் இருந்திருக்கீங்க. இந்த 2.5 வருஷ காலமாக நான் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பல விஷயங்கள்ல உங்களுக்கு ஒரு சின்ன பிளாக், ஒரு தடை, ஒரு தாமதம், ஒரு டிலேனஸ் எல்லாமே இருந்திருக்கும். நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. உடல் ரீதியான பிரச்சனைகள், மன ரீதியான பிரச்சனைகள், பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த கடந்த 2.5 வருஷ காலத்துல. காரணம் என்ன அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் அர்த்தாஷ்டம சனி காலகட்டம். இப்போ விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் விருச்சிக ராசி நேயர்களுக்கெல்லாம் என்ன ஒரு நல்ல விஷயம் அப்படின்னா, அந்த அர்த்தாஷ்டம சனி காலகட்டத்திலேருந்து நீங்க ரிலீவ் ஆகிறீங்க, வெளியில வரப்போறீங்க. எவ்வளவு ஒரு நல்ல விஷயம். இந்த 2.5 வருஷ காலமா உங்களுக்கு தடையான தாமதமான விஷயங்கள் எல்லாமே சனியோட ஆசீர்வாதத்தாலும் செவ்வாவோடைய அனுகிரகத்தாலும் உங்களுக்கு நல்லபடியா கைகூடி வரப்போகுது. என்ன சார் ஒரு புதுமையான விஷயத்த சொல்றீங்க, இதை எவ்வளவு தூரம் நாங்க நம்பணும் சார். அதாவது காலமும் நேரமும் கூடி வரும்போது தான் நம்மளோட கஷ்டங்களும் நம்மளோட எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு சொல்லுவாங்க. எல்லாத்துக்குமே இல்லை, நம்ம எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் நம்மளோட நல்ல டைம்னு ஒன்று இருக்கு சார். அந்த நல்ல டைம் நமக்கு உள்ள வரும்போது தான் நம்மளோட முயற்சிகள் அங்கீகரிக்கப்படும், வெற்றி அடையும். நீங்க என்னதான் கடினமா உழைச்சாலும் உங்களுக்கு கெட்ட நேரம் இருக்கு அப்படின்னா நீங்க குடத்துக்குள்ள இட்ட விளக்கு மாதிரி அப்படியே தான் இருப்பீங்க, அதுக்கு மேலேயே போக மாட்டீங்க. அதுவே நல்ல நேரம் கூடி வருது, உங்களோட முயற்சிகளும் அபரிதமா இருக்கு அப்படின்னா, நீங்க எடுக்கக்கூடிய விஷயங்களும் பார்த்தீங்க ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னா, நீங்க போகக்கூடிய இடங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவல்ல இருப்பீங்க. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, உங்க வீட்டோட அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாவும் இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த சனி பயிற்சி காலத்தில் ரொம்ப சாதகமான காலகட்டத்தில் இருக்கார். அப்ப என்ன அப்படின்னா, நிச்சயமா எழுதி வச்சுங்க, விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இதுவரை தடைப்பட்ட தாமதமான விஷயங்கள் எல்லாமே நல்லபடியா கைகூடி வந்துடும். ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, இந்த கமிஷன் ஏஜென்ட் சொல்லக்கூடிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா, ரியல் எஸ்டேட் கமிஷன் ஏஜென்ட் இவங்களாம். அதாவது ஒரு நிலம் இருக்கும், ஒரு வீடு இருக்கும், இதை கைமாற்றி விடுறது, இன்வெஸ்ட்மெண்ட் போடாம பண்ணக்கூடிய தொழில். இந்த ஒரு பார்ட்டி நிலம் வச்சிருப்பான், இந்த ஒரு பார்ட்டி ஒரு வீடு வச்சிருப்பான். இவங்க 2 நிலம் வீடு ரெண்டுத்தையுமே வேற ஒரு பார்ட்டிக்கு வித்து கொடுக்கணும். அவனுக்கு எப்படி பண்ணணும்னு தெரியாது. நடுவில் அவன் மீடியேட்டர் கமிஷன் ஏஜென்ட் உள்ள நுழைவான். அவன் என்ன பண்ணுவான், இந்த இடத்த அப்படியே கைமாற்றி விடுவான். அந்த பார்ட்டிட்டையும் கமிஷன் வாங்குவான், இந்த பார்ட்டிட்டையும் கமிஷன் வாங்குவான். இந்த மாதிரி மீடியேட்டரா இருந்து கமிஷன் வாங்கக்கூடிய அந்த ஏஜென்ட் எல்லாருக்குமே, இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டம் ரொம்ப சாதகமான காலகட்டம். விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் ஒரு இயற்கை குணம் உண்டுங்க. சாட்டிஸ்பாக்சன்ங்கிறது அவங்க லைஃப்ல அவ்வளவு சீக்கிரம் வரவே வராது. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பெட்ரூம் நான் வாங்கியிருக்கேன். சில பேர் மனசளவில் நினைப்பான், போதியா நம்ம படுத்துங்கிறதுக்கு வீட்டில் இருக்கிறதுக்கு இந்த சிங்கிள் பெட்ரூம் போதும்னு நினைப்பான். ஆனால் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அடுத்த லெவலுக்கு போகணும். சரி, சிங்கிள் பெட்ரூம் டபுள் பெட்ரூம் வாங்கிட்டேன், அதோட ஆசையை முடிச்சுக்கிறியா? கிடையாது, அடுத்தது வில்லா. இப்படி போய் தான் பல பேர் கடனாளி ஆகிறதுக்கு காரணம் விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா, வர வார்த்தைகள் தேல் கொடுக்கு போல இருக்கும். அது அவங்களோட இயற்கையான சுபாவம். எல்லாரும் ஒரு முழ நீளத்துக்கு பேசுவான், ஆனா அதுல என்னமே இருக்காது. அவன் என்ன பேசினான்னு யாருக்கும் தெரியாது. ஆனா விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் 2 வார்த்தை தான் பேசுவான், செருப்பு எடுத்து ஓங்கி ஓங்கி அடிச்ச மாதிரி இருக்கும். நம்ம யோசிப்போம், என்னடா இப்படி கேவலமா நம்மள ஒரு வார்த்தையில சொல்லிட்டு போயிட்டானே. அந்த ஒரு தகுதி விருச்சிக ராசி நேயர்களுக்கு இருக்கு. அதனால் ஏன் இந்த விதை நான் உங்களுக்கு சொல்றேன், இப்ப தெரிஞ்சுங்க. சனீஸ்வர பகவான் உள்ள வர என்ட்ரி யாரார்? வாக்குஸ்தானத்துல கவனம் தேவை. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வாக்குஸ்தானம், சனீஸ்வர பகவான் எப்பவுமே முதல்ல எங்க தெரியுமா வருவார்? நம்மளோட வாக்குஸ்தானத்துல தான் வருவார். நீங்க மற்ற நாள்ல நீங்க நல்லா பாருங்க, உங்களுக்கு டைம் நல்லா இருக்கும் போத யாரையாவது ஒருத்தனை பாதையே போடா சனி மடையன்னு திட்டிருப்பீங்க. அவன் என்ன நினைச்சிருப்பான்? ஓ
அவனையா நமக்கு தெரிஞ்சவன் தான், அவனுக்கு திட்டத்துக்கு உரிமை இல்லையா, நல்லா திட்டுவேன், இன்னும் கெட்ட வார்த்தையில கூட திட்டுறோம் அப்படின்னு நினைச்சு போயிடுவான். ஆனா வக்ரமான காலகட்டம் உனக்கு உள்ள வரும்போது போடான்னு தான் அவனை சொல்லியிருப்பேன். ஓங்கி ஒன்று 2 அப்பிட்டு 4 மிதி மிதிச்சுட்டு என்ன எப்படா போடான்னு சொல்லுவேன்பா. அப்ப நீ யோசிப்ப, நான் என்னடா சொன்னேன், கெட்ட வார்த்தை திட்டின போதெல்லாம் நீ என்னை கூட ஃப்ரெண்ட்லியா தான் இருந்த, உன்னை போடான்னு கோவத்துல சொன்னது படுக்க போட்டு 4 மிதி மிதிச்சுட்டு போயிடான்னு நினைப்பீங்க. அப்போ யோசிச்சு பார்த்த அப்படின்னா சனியோட ஆதிக்கம் உனக்கு உள்ள வந்திருக்கும். அதனாலதான் வாக்குஸ்தானத்துல உன்னை வந்து தூக்கி நிறுத்துவார் முதல்ல. அதனாலதான் என்ன சொல்லுவாங்கன்னா, சனீஸ்வரனுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம வெளியில போயிட்டு எங்கேயாவது வீட்டுக்குள்ள வரும்போது குதிகால அலம்பணும்னு சொல்லுவாங்க. அதாவது பின்னங்கால் தண்ணி எடுத்து நிறைய பேர் பார்த்துருவீங்க, அந்த காலத்துல இருந்து நடைமுறையில உண்டு. வீட்டுக்குள்ள வந்தோடனே என்ன பண்ணுவாங்க, செப்பலோ ஷூவோ எல்லாத்தையும் கட்டிட்டு வீட்டுக்குள்ள நேரம் பாத்ரூம்ல போயிட்டு, அந்த காலத்துல சிங்கிள் சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் ஹவுஸ்லாம் இருக்கும், அவங்கலாம் வாசல்ல பக்கெட்ல தண்ணி வச்சிருப்பாங்க, எடுத்து பின்னங்கால் நல்லா இது பண்ணி வாஷ் பண்ணிட்டு தான் வருவாங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் 2 இடம் வழியா தான் உள்ள வருவார். முதல்ல வாக்குஸ்தானத்துல வருவார், அதுக்கப்புறம் பின்கால் வழியா உள்ள நுழைவார். மெயினான இதுதான் சனியோட இது நிறைய இடத்துல நீங்க படத்துல எல்லாத்துலயும் பார்த்துருப்பீங்க. அப்படிங்கும் போத விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீதிக்கு அரசர் உள்ள வர்றார். அப்படிங்கும் போத வாக்குஸ்தானத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். அதை தவிர பிசினஸ் இல்ல உத்தியோகம் இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, நீங்க எல்லா அந்த என்னென்ன வேலை பண்றீங்களோ, பிசினஸா இருக்கட்டும் உத்தியோகமா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே உங்களோட சபார்டினேட்ஸ் உயர் அதிகாரிகள்கிட்ட நீங்க வாக்குவாதம் அந்த மாதிரி விஷயங்களை ஜாஸ்தி செய்யாம இருக்கிறது இந்த காலகட்டத்துக்கு ரொம்ப நல்ல விஷயம். அப்புறம் நீங்க வீடு வாங்கணும் முயற்சி பண்றீங்களா, தாராளமா வாங்கலாம். நகை வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, எல்லாமே உங்களுக்கு இந்த காலகட்டத்துல வீடு வாங்கக்கூடிய யோகம், வாகனம் வாங்கக்கூடிய யோகம், 2 வீலர் 4 வீலர் வாங்கக்கூடிய யோகம், நகை வாங்கக்கூடிய யோகம், மனை வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே உங்களுக்கு விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டெஃபினட்டா கிடைக்கும். மெயினா யார் யோகமான ஆளுங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, ரியல் எஸ்டேட் வச்சிருக்கிறவங்க, அது தவிர இந்த பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் கட்டுறவங்க எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படின்னா, கடந்த 2.5 வருஷ காலமா அவங்க எல்லாமே அர்த்தாஷ்டம சனியோட பிடியில ரொம்ப அவஸ்தப்பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டம் சாதகமான காலகட்டம் தான். இந்த 2.5 வருஷ காலகட்டமும் ஒரே விஷயம் மாத்திரம் பண்ணுங்க, முருகன் வழிபாடு. செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை இன்னைக்கு முருகனுக்கு விளக்கேத்திட்டு வாங்க. அதை தவிர சனீஸ்வர பகவானை டெஃபினட்டா விசிட் பண்ணணும். சனிக்கிழமை இன்னைக்கு நவகிரக சன்னதியில இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு உங்க கையால ஒரு எள்ளு விளக்கு போட்டுட்டு வாங்க. முடிஞ்சது அப்படின்னா கோவிலுக்கு மடப்பள்ளிலாம் இருக்கும், கோவில்ல அங்களுக்கு உங்களால முடிஞ்சது எண்ணெய், விளக்கேற்றுறதுக்கு எண்ணெய், மளிகை சாமான் இதெல்லாம் கோவிலுக்கு வாங்கி கொடுங்க. ஏன்னா அவங்க பிரசாதம் சேர்த்துக்கு யூஸ் ஆகும். இதெல்லாம் நீங்க பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா இந்த 2.5 வருஷ காலகட்டம்ங்கிறது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு காலகட்டமா சனீஸ்வரனோட ஆசீர்வாதத்தால நல்லபடியா நிவர்த்தி ஆயிடும். மற்றபடி திருமண யோகம், குழந்தை பாக்கிய யோகம், வீடு வாங்கக்கூடிய யோகம் எல்லாமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு நல்லபடியா கைகூடியும் ஈடேறியும். கவலைப்பட வேண்டாம். நகை கடன் தொல்லை எதுவா இருந்தாலும், நகையை வச்சிருக்கேன் சார் மீட்க முடியல, கடன் தொல்லை ஓவரா இருக்குன்னு நினைக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த காலகட்டத்துல உங்களுக்கு அந்த முயற்சிகள் எல்லாமே வெற்றி அடையும். கவலையப்பட வேண்டாம். ஜாதகத்தை தயவு செய்து உங்களோட சொந்த ஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சு அதுக்கு உண்டான முழு பலனை நீங்க கேட்டு தெரிஞ்சுங்க. ஏன்னா நான் மாத்திரம் இல்ல, மற்ற எல்லா ஜோசியரும் சொல்லக்கூடிய இந்த பதிவு, குரு பயிற்சியா இருக்கட்டும், சனி பயிற்சியா இருக்கட்டும், ராகு கேது பயிற்சியா இருக்கட்டும், இது எல்லாமே பொதுவான பயிற்சி தான். அப்படிங்கும் போது உங்களோட சுயஜாதகத்துல தான் உங்களோட விஷயங்கள் எல்லாமே தெரியும். அதனால உங்களோட சுயஜாதகத்தை பக்கத்துல இருக்கிற ஜோசியத்தை கொண்டு போய் காமிச்சு அதுக்கு உண்டான விஷயங்களை தெரிஞ்சுங்க. முடிஞ்சது அப்படின்னா கீழே என்னோட நம்பர் இருக்கும், வாட்ஸ்அப் நம்பர், மொபைல் நம்பர். உங்களுக்கு ஜாதகத்துல ஏதாவது சந்தேகம் இருக்கு அப்படின்னா நீங்க தாராளமா என்ன எனி டைம் கான்டாக்ட் பண்ணலாம். அது தவிர நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா கவலைப்படாதீங்க, நிச்சயமா வாய்ஸ் மெசேஜ் கொடுங்க, நான் உங்களுக்கு அதை பார்த்துட்டு ரிப்ளை கட்டாயமா பண்ணுவேன். உங்க ஜாதகத்தை அனுப்புங்க. இப்போ நீங்க என்ன தசாபுக்தியில இருக்கீங்க, உங்க ஜாதகத்துல கிரக நிலை எப்படி இருக்கு, என்ன தோஷங்கள் இருக்கு, அதுக்கு உண்டான பரிகாரம் என்ன, எல்லாத்தையும் நான் உங்களுக்கு அந்த ஜாதகத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நல்லபடியா சுமூகமா நான் பண்ணி தரேன். கீழே இருக்க என்னோட மொபைல் நம்பரை நோட் பண்ணிங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அப்படியே விட்டுறாதீங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்
அன்னோன் பர்சன் அத்தவரை எதிர் வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. முடிஞ்சது அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கும். விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி பெயர்ச்சி காலகட்டம் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமான காலகட்டம் தான். பயப்படவே வேண்டாம். அதுக்கப்புறம் நான் எல்லாருக்கும் ஜென்ரலாக சொல்லக்கூடிய விஷயம், குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த குலதெய்வ வழிபாடுங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். குலதெய்வ வழிபாட்டை செய்ய தான் குடும்பத்தில் முன்னேற்றம், மகிழ்ச்சி, சந்தோஷம், பணவரவு எல்லாமே கடைசி வரைக்கும் நல்லபடியா இருக்கும். இந்த விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப நல்லதா இருக்கும், திருப்திகரமா இருக்கும்னு நம்புறேன். நன்றி நேயர்களே, வணக்கம்.